சனி பகவானை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுக்கிறவர் சனி. பணவரவு சற்று கம்மியாக இருந்தாலும் உடல் நலத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார், பொருளாதாரத்தில் ஏற்ற நிலையை கொண்டு வருவார், வாழ்க்கையில் மாற்றங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடியவர். உலக பொருளாதாரத்தில் எண்ணெயினுடைய பிரச்சனைகள் வரும். இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவங்க அந்த காலகட்டங்களில் பணம், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் சரண்டர் அவருக்கு பொருளாதாரம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இது பொற்காலம்னு சொல்லலாமா? வேலை வாய்ப்புல மாற்றங்கள் ஏற்படும். வேலையில உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்து அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. தடைபெற்ற திருமணங்கள் அத்தனையும் திருமணம் கைகூட காலக்கூடிய காலகட்டங்களும் இந்த சனிப்பெயர்ச்சி காலமான 2.5 வருஷத்துல மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏறும், உடல் உழைப்பு அதிகமாக போகும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய காலகட்டம். ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரலாம், வேலை செய்யும் ஆட்கள் மூலியமாக பிரச்சனை வரலாம். அரசியல் சம்பந்தத்தில் இருப்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா. இப்போது நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறது சனி பெயர்ச்சி. மார்ச் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அடுத்தது இன்னொன்று இருக்குது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ சத்தியவான், நியாயவான், தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும், தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது. சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க, கொடுக்கறதுலேயும் அளவு கடந்து கொடுப்பார், கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அப்போ இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த 2.5 வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமிக்கபுளாக கொண்டு விட்டுருவார். நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா, அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்க அசிங்கங்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள், பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள், செயல்பாடு முடக்கங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி, அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி, யூரினரி இன்ஃபெக்ஷன்னு, அதே போல் மூட்டு வலி, முழங்கால் வலி வரக்கூடியது, அதே போல் பிறப்பு உறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர், இத்தனையும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சட்டையில் கூட ஒரு 20 வருஷம் சம்பாதிச்ச பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாசிரம சனியோ 7.5 சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெருவீதியில் விட்டுருவாங்கன்றாங்கள, அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான். அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட் ப்ராபர்லி சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் சற்றேறக்கூடிய 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷம் ஒரே சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி. சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலே பண்ண முடியாது, எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும். அப்போ அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க, எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க, எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க. சரி, இந்த சனி பெயர்ச்சி எப்போ வருது? நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் 3 இருக்குது. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம், 3வது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம். வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க, இந்த 6/3/2026 தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க. பேசிக் நம்பர் 1. அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி, ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம். நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி. சனி பெயர்ச்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 6/3/2026. அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க, காலையில் சற்றேறக்குறைய 8:30 மாறுறாரு. என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு?
புரட்டாதி 3லேருந்து புரட்டாதி 4க்கு மாறுறாரு. அன்னைக்கு என்ன கிழமை? வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியா ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறாரு. சரி, அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 24/4/2028 வரலும் சற்றேறக்குறைய 2 வருஷம் 40 நாள் இருப்பார். இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்குது. குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்குது, அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 16/11/2027 இருக்குது. இது ஏன் சாமி குரு பயிற்சியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்போது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும். அப்போ இந்த 2.5 வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலன்களையும் சொல்லுவார். அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள், பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம்? மந்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு உள்ளவர்னு சொல்கிறோம். அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் ஆயுள் காரகன் சொல்கிறோம். அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளோட அஷ்ட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 10 நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை, இறக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருக்கு 7.5 சனியோ, அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேயானால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும், தன்னை பற்றி அதாவது யார்கிட்டையும் போட்டி போடுறது, அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது. இயற்கையாகவே சனி பகவான் துலாத்தில் வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொது வாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களே ஆனால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியோ செவ்வாய். சரி, மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பிக்குது. என்ன சார் எடுத்த உடனே பெரிய குண்டு போடுறீங்க? 7.5 சனி ஆரம்பிக்க போகுதே அப்படின்னா பயப்படுறதுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. 7.5 சனி அப்படின்னு சொல்லும் பொழுது இது வாழ்க்கையில் வரக்கூடிய, அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு தரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் திருப்பி அந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருப்பார். அதாவது 22.5 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரலும் ஒருத்தருக்கும் 7.5 சனி நடக்கும். இது வந்து 3வது ரவுண்டாக இருக்கலாம், 2வது ரவுண்டாக இருக்கலாம், முதல் ரவுண்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதில் பொதுவாக பார்த்தீங்களே ஏன்னா 2வது ரவுண்டு, அதாவது 27 வருஷத்துக்குள்ளே ஒரு முதல் ரவுண்டும், அதற்கு மேலே 54 வயசு வரலும் இருக்கக்கூடியவர்களுக்கு 2வது ரவுண்டும், 3வது ரவுண்டு 81 வயசு பொதுவாக வரக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் அதாவது பாத சனியில் வருது. அதாவது உங்களுக்கு எடுத்த உடனே வந்து விரய சனியில் ஆரம்பிக்குது. 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். 3/6/2026 வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வரார். என்ன சார் 12ஆம் இடத்துக்கு வராரு, வந்த உடனே எப்படி இருக்கும்? விரயங்கள் வரும். விரயங்கள் வரும் அப்படின்னா சுப விரயங்களா அசுப விரயங்களான்ற கேள்வி வரும். சரி, இப்போ சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு, எல்லாருக்குமே வந்து விரயம் இது பண்ணி எல்லாத்துலேயுமே லாஸ் ஆகிடுவாங்களா? அப்படி கிடையாது. ஸோ அப்போ சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருக்கார். குருவினுடைய வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தீங்கன்னா குருவினுடைய மாற்றங்கள் பெரிய ஏற்றத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தும். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கும்போது குருவும் வந்து 4ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்போ? 5ஆம் மாதத்துலேருந்து. நடுவில் ஒரு 2 மாதத்துக்கு சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குருவினுடைய பார்வை வந்து பார்த்தீங்களேனால்
சனி பகவானை இன்னும் ஏற்றத்துக்கு கொண்டு போவோம். ஏன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார். அதனால் அவர் பார்க்கும்பொழுது உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கார் மீனத்தில். இதன் மூலியமாக பார்த்தலையானால் செலவுகள் வரும். இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. என்ன சுப செலவுகள் வரலாம்? குருவும் சனியும் பார்க்குறதுனால கல்யாண செலவாக இருக்கலாம், புதுசாக வீடு வாங்கக்கூடிய செலவு. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். புதுசாக வீடு வாங்கக்கூடிய செலவு, புதுசாக வண்டி வாகனங்களில் அப்கிரேட் பண்ணக்கூடிய செலவு, புதுசாக நீங்கள் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்புனுடைய செலவு இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாகவே இருக்கும். சரி, சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரே சார், உடல் நலத்தில் என்ன பின்னடைவு ஏதாவது ஏற்படும்? ஆமாம், சனி பகவான் இருக்கும் பொழுது 7.5 வருஷமும் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், உடல் உழைப்பை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. டாக்டர்கிட்ட அதாவது மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி இருப்பது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கிறது விரயத்தை கொடுத்தாலும் அது சுப விரயமாகவே இருக்க போகுது. சுப விரயமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கவலைப்படவே தேவையில்லை. வீட்டில் விருத்திகள் வரக்கூடிய வாய்ப்பு. அதுக்காக புதுசாக வீடு வாங்குறீங்கன்னா அதுவும் செலவு தான். புதுசாக ஒரு வீட்டில் ஏதாவது கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 7.5 சனியில் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு. இது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. சரி, சனி பகவான் அவருடைய ராசியிலிருந்து 3, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இடத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த 3, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா, சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தையும், 7ஆம் பார்வையாக கன்னியையும், 10ஆம் பார்வையாக தனுஷையும் பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வருது? இந்த 3, 7, 10 ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன விஷயத்தை கொடுக்க போகுது? சனி பார்த்த இடம் பாழ்னு இருந்த இடத்தை விட பார்த்த இடம் பாழ்னு சொல்லக்கூடியது. சரி, என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் பற்றி சனி பகவானுக்கு கொடுக்கக்கூடியவரும் அவரே, கெடுக்கக்கூடியவரும் அவரே. அவரை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தை பாழ் பண்ணக்கூடிய கிரகம் சனி கிரகம். அவர் நிற்கிறது மீன ராசியில் நிற்கிறாரு. மீன ராசி மேஷ ராசிக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பாதத்தை குறிக்கக்கூடிய இடம். கால்களில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏற்கனவே மேஷத்துக்கு 11ல் ராகுவும் இருக்கிறாரு. அதனால் இருக்கிற இடத்தை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி நடக்கிறவங்க ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னாக்க அவங்க இடமாற்றம் கிடச்சிச்சின்னாக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னால சனி பகவானால் கெடுக்கக்கூடிய தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி சாமி இடம் மாறிடுவார் அவர் அப்படின்னாக்க, இடம் மாறும்பொழுது தாய் தந்தையுடைய பாசத்தை இழக்கிறோம், தாய் தந்தையோட கைப்பக்குவம் உள்ளான உணவை இழக்கிறோம், சம்பாதிக்கிறதுக்காக நம்ம போய் தனியாக நின்று போராடுறோம். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு தகப்பனுடைய உழைப்புலையும் தாய் உழைப்புலையும் நம்ம ராஜா மாதிரி வீட்டில் இருந்தோம். அங்கே போகும்போது தானே சமைச்சு, தானே சாப்பிட்டு, தானே தங்கி, தானே வேலைக்கு போய் எல்லாத்தையும். அப்போ இங்கே உள்ள சுகங்களை, ஒரு சுகங்களை இழக்கும்போது இன்னொரு சுகங்களை நாம் பெறுறோம். அதனால தான் சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி நடக்கிறவங்க வெளியிடங்களுக்கு போனாக்க ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அப்படின்றது. சரி, அடுத்தது சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது விசேஷ பார்வை உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது. குரு பகவானுக்கும் அங்கார பகவானுக்கும் சனி பகவானுக்கு மட்டும்தான். அப்படி இருக்கின்ற சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம். குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காரியங்களில் இந்த மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்குறோம்னா கெட்டு போக மாட்டோம், கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அப்போ மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் அது ஆணோ பெண்ணோ விட்டு கொடுத்துட்டோம்னாக்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது, இல்லைன்னா பிரிவினை அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இதுக்கு அடுத்தது சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது சதசப்தம பார்வை. சதசப்தம பார்வை அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் அப்படின்றது
சனி பகவானுக்கு புதன் நட்பு வீடு இருந்தாலும் ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு படி 6ஆம் இடம் அப்படின்றது வேலை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது குறிக்கக்கூடியது. ரண ரோக சத்ருஸ்தானம். அப்போ சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கும் கீழதிகாரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த உங்களுடைய ப்ரொமோஷன்கள் பாதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ 6/3/2026 24/4/2028 வரையிலும் அமைதி அமைதி அமைதி. கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில். அதுக்கு மேலே போனீங்கன்னாலும் கீழே போனீங்கன்னாலும் அதுவே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ 6/3/2026 24/4/2026 வரையிலும் வேலை செய்யக்கூடியவங்க வேலையில் கடினமான கவனமாக இருக்கணும். வேலையை மட்டும் பார்க்கணும். யாருக்கிட்டையும் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட் பண்ணோம்னா சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். சரி, சனி பகவான் பார்வை அப்படின்றது 10ஆம் பார்வை. இந்த 10ஆம் பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய ராசிநாதனான குருவுடைய இன்னொரு வீடு தனுர். அப்போ தனுரை தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு கர்மக்காரகன் மற்றும் ஆயுள்காரகன் அப்படிமோ. தொழிலுக்கு உண்டான அதிபதியே சனி பகவான், அடுத்தது ஆயுளுக்கு உண்டான அதிபதியே சனி பகவான். அப்படியேற்பட்டவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் கவனம் தேவை. என்ன சாமி, நான் தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரணும் சிசிடிவி போட்டு பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்றது கவனம் கிடையாது. தொழிலில் நேர்மை தேவை. செய்கின்ற தொழிலில் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை பொருளாதாரத்தில் அவர் சஸ்டெயின் பண்ண விடுவார். அப்படி நீங்கள் நமக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, மழை வந்துச்சு, புயல் வந்துச்சு, 50 ரூபா பால் 150 ரூபாய்க்கு விற்று நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சம்பாதிச்சிங்கன்னாக்கா அது உங்களை பார்க்கறதுக்காது, உங்களுடைய சந்ததியை பாதிக்கும். நீங்கள் எதுக்காக வேலை பார்க்குறீங்க, நீங்களும் நானும் எதுக்காக வேலை பார்க்குறோம், நீங்களும் நானும் எதுக்காக சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய சந்ததியர்கள் நல்லா இருக்கணும் தான் சம்பாதிக்கிறோம். அப்படி அநேர்மையான முறையில் சந்திச்சா கண்டிப்பாக சனி பகவானை போல் கொடுப்பவரும் இல்லை, சனி பகவானை போல் கெடுப்பவரும் இல்லைன்றது தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அவர் கெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாக்க அவமானங்களையும் அசிங்கங்களையும் கொண்டு சேர்த்துருவார். அதே போல் முழு நேர அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால், பொது சேவை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் 6/3/2026 24/4/2028 வரையிலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னாக்க பொது வெளியில் பொது இடங்களில் அவமானத்தையும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டி வரும். அதனால் போயிட்டு நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நேர்மையான முறையில் செஞ்சுட்டு இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா, பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு இதை மாதிரி. சரி, சனி பகவான் இப்படியெல்லாம் நீங்கள் பயமுறுத்துறீங்க சாமி, அதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் இருந்தால் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமே, நானும் அதுலேருந்து தப்பிச்சுப்பேனே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட்டு எளிய பரிகாரம் காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறு. அந்த திருநள்ளாறுக்கு போகிற முறைன்னு சொல்கிறேன், இதை மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சனீஸ்வர கோயிலுக்கு போகக்கூடியவங்க அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி உள்ளவங்க தான் அந்த திருநள்ளாறுக்கு போகணும். சனி தொடர்பு இல்லாதவங்க அங்கே போகிறது சிறப்பா அப்படின்னா சிறப்பு இல்லை. சரி, எப்போ போகணும்? 6/3/2026 24/4/2028 ஏதாவது ஒரு நாள் போகணும். ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே ஒரு ரூமு போட்டுட்டு ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடம் நல குளம். அது நலனுக்கு களி தீர்த்த குளம், நலன் பகவானுடைய நல சக்கரவர்த்தியுடைய பாவம் போக்கிய குளம். அங்கே போயிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு வஸ்திரத்தை தானம் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாயில் ஒரு 200 நல்லெண்ணெயை வாங்கி ஊற்றிட்டு அதில் ₹1 காயினை போட்டு முகத்தை பாருங்கள். யார்? சனி பாதிப்பு ஏற்பட்ட அவர்கள் மட்டும் பார்த்தா போதும், பாக்கி பேர் பார்க்க வேண்டாம். அதுக்கு அடுத்தது லெஃப்டில் நல களி தீர்த்த விநாயகர் பைரவர் சன்னிதானம் இருக்கும். அந்த நல களி தீர்த்த விநாயகரில் அந்த இரும்பு சட்டியும் எண்ணெயும் வச்சுவிட்டு நல களி தீர்த்த விநாயகரை கும்பிடுங்க. பக்கத்தில் பைரவரையும் கும்பிடுங்க. வெளியில் வந்தீங்கன்னாக்க திருநங்கைகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு தேங்காயும் ஒரு கற்பூரமும் கொடுத்து திருஷ்டி எடுக்க சொல்லுங்கள். இதை எடுத்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போக வேண்டியது தாயாருடைய சன்னிதானம், தாயாருக்கு ஒரு அர்ச்சனை. ரெண்டாவது போக வேண்டியது தர்பாரண்ய ஈஸ்வரர், அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு பேர் தர்பாரண்யேஸ்வரர், அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். மூணாவதாக வர்றது எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர
பகவானுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க. வெளியில் வர இடத்துல ஒரு 11 எல் தீபம் போட்டுட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11 பொட்டலை சாப்பாடை வாங்கி அன்னதானம் பண்ணுங்க. இந்த அன்னதானம் பண்ணக்கூடியவங்களுக்கு கைகால் ஊனமுற்றவங்களாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே எப்படி சூரியனை கண்டா பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலமான சற்றேறக்குறைய 2 வருஷம் 40 நாட்கள் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மேஷராசியை பொறுத்தவரை 7.5 சனி ஆரம்பிக்கிறது. செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப செலவுகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் மாறுதல்கள் வரும். மாறுதல் இருக்கும் பொழுது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். ஷார்ட் ட்ரிப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல்நிலையை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அதாவது டயபெட்டிக் இல்லைன்னா ஹைப்பர்டென்சிவாக வந்து டாக்டரால் பரிந்துரைக்கப்பட்ட மாத்திரைகள் அதெல்லாம் வந்து ரெகுலர் செக்கப் போயிட்டு வர்றது மிகவும் நல்லது. அது தவிர பார்த்தீங்களா, ஏன்னால் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கும் கீழ்ப்படிந்தவர்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு. பணத்திற்கு பஞ்சமே இருக்காது, கவலையே பட வேண்டாம். அபரிமிதமான பணம் வரும். உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. அதனால் கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அந்த செலவுகளுக்கு ஏற்றாற் போல அதிகமாகவே பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தேனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருப்பது நல்லது. படிக்கக்கூடிய மாணவியர்கள் போட்டித் தேர்வு எழுதும்போது ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு 10 தரம் படிச்சுட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் சற்று பிழை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மன கிளேசங்கள் நிச்சயமாக டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதற்கு ஏற்கனவே சொன்ன எளிய பரிகாரத்தை நிச்சயமாக பண்ணுறதும், அதாவது உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணுறதும், மென்டல் அதாவது காம்னஸ் ஆஃப் மைண்டுக்கு இது பண்ணுறதும், பயிற்சி எடுக்கிறதும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறதின் மூலியமாக இந்த 7.5 சனியை நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய மாறுதலை கொடுத்து 75 விழுக்காடு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. சரி, இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையிலும் சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார். அது தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு. அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவார். உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவார். பண வருமானத்தை கட்டி போடுவார். லாபங்களை குறைப்பார். லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார். அதன் மூலியமாக உங்களை ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலையானால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்கிறது. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு 8 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக இந்த சனி பெயர்ச்சி ஆன காலத்திலிருந்து அடுத்த பெயர்ச்சி வரணும் டெய்லி ஒரு 8 முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும். அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க. அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சனி காயத்ரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறதில்ல. ஐயா, நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்குறதுக்கு மிச்சக்கிறாங்களே. இப்போ நம்ம சுக்கிரனை வழிபடும் போது சுக்கிரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும், சுக்கிரனுடைய அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம். ஆனால் இங்கே சனி பகவானே என்னை பிரச்சனையில் ஆட்படுத்தாதே, நான் மிகப்பெரிய வறியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயம்
நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் அதில் வந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரி, வேறு என்ன பண்ணலாம்? சரி, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எள் வழக்கு போட்டுட்டு வர்றது, ஒரு 8 நவகிரக சன்னதியில் வந்து ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க. குறைந்தபட்சம் ஒரு வழக்கு, அதிகபட்சமாக 8 வழக்காக போடுறது ரொம்பவும் விசேஷம். எள் வழக்கு போட்டுட்டு வாங்க. சரி, அதை தவிர வந்து காகத்திற்கு சனிக்கிழமை சாதம் வைக்கிறது, சாதத்தில் முடிஞ்சதுன்னா 2 எள்ளை தூவி வைக்கிறது, அதாவது பித்திருக்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது. விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது, சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது. ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது, இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதோட பார்த்தீங்களேனால் கீழ்த்தட்டு மக்கள், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், இந்த ஸ்கேவெஞ்சிங் பீப்புள், இவாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான, அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான இது வந்து தானமாக கொடுக்கறது. இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாண்டு, மண்வெட்டி, இந்த இதெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கறது. கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 9-5 வேஷ்டி இல்லைனா 16 வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது. எண்ணெய், ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்திக்கிங்க, இல்லை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்கன்னு சொல்லி கொடுக்கறது. இது வந்து சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம். சரி, இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு, அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது. அது தவிர வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை, அது வந்து வாங்கி தானம் கொடுக்கறது. அது தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது. லோயர் பீப்புள், அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி, அதாவது க்ளவுஸு, அதாவது தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு, அதாவது இந்த இது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது. சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய், அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. இதை தவிர பார்த்தீங்களேனால் கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு சம்பந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது. இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால் முடிஞ்சது, இதில் எது வேணாலும் பண்ணலாம், எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். அதனால் வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.